ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சுவையான மீன் குழம்பு அம்மா ஸ்டைலில் எளிய முறையில் நம்ம கற்றுக்கலாம். முதல்ல தேவையான பொருட்கள்: மீன், புளி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, தேங்காய், குழம்பு மிளகாய் தூள், எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை, உப்பு, மிளகாய், சீரகம், வெந்தயம், பூண்டு. அப்புறமா தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே. அப்புறமா நம்ம குழம்பு பாத்திரத்தில் புளி கரைசல் இருக்குல்ல, முதல்ல எலுமிச்சை சைஸில் புளியை ஊற வச்சுக்கணும். அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நல்ல புளியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 3 தக்காளி பழம், அதில் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி நம்ம புளி தண்ணி கூட நல்லா கையை வச்சு நல்லா மசிச்சு கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளை நம்ம அந்த புளி தண்ணிக்குள்ளே நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி வைக்கணும். நல்லா அது கலங்கினதுக்கு அப்புறமா அதை அடுப்பில் வைக்கணும். அடுப்பில் வைங்க. அப்புறமா நம்ம கீறி வச்சுருக்கிற மிளகாவையும் உள்ளே போட்டு மூடி போட்டு கொதி வர்றதுக்காக வெயிட் பண்ணுவோம். கொதி வர்றதுக்குள்ளே நம்ம தேங்காயை முதல்ல அரைச்சிக்கலாம். ஏன்னா தேங்காய், பெரிய வெங்காயம், தக்காளி 3ஐயும் நம்ம அரைக்கணும். முதல்ல தேங்காய் நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டோன்னா மீதி அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறமா தேங்காய் கூட தக்காளி, வெங்காயம், சீரகம் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி கொலன்னு அரைச்சிக்கணும். அரைச்சி வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்குள்ளே நமக்கு கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இப்படி கொதி வந்திருக்கும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதை உள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் கொஞ்சம் தண்ணியை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள், இப்போ வரைக்குமே நம்ம ஒரு துளி ஆயில் கூட சேர்க்கல. இதில் ஆயிலை நம்ம எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். நிறைய ஆயில் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பாருங்கள், இதேமாதிரி பொங்கி வரும் குழம்பு. பொங்கி வர்ற டைமில் மூடியை போட்டு ஃபுல்லாக மூடாதீங்க. பொங்கி கீழே சிந்திரும். இந்த மாதிரி பாதியாக ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. இல்லைன்னா பாதி மூடி போட்டு இந்த மாதிரி வரும். ஏன்னா பொங்கி மீதி இருக்கிற குழம்பு நம்ம மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் கீழே பொங்கி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மூடி போட்டு வேக வைங்க. மூடி போடாமல் வேக வைங்க, கொதிக்க வைங்க. கொதித்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக மீன் நம்ம கழுவி வச்சுருப்போம்ல, அந்த மீனெல்லாம் போடுங்க. ஒவ்வொன்றா போடுங்க, மெதுவாக போடுங்க, உடஞ்சிராம. ரொம்ப நேரம் அதை கலக்கக்கூடாது. கரண்டி வச்சு ரொம்ப கலக்கக்கூடாது. போட்டதுக்கப்புறமா ஒரு டைம் கலக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இல்லாமல் நம்ம இந்த மீன் குழம்பு செய்கிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். இது எங்கள் ஊர் ஸ்டைலு. கடைசியாக தான் நாங்கள் தாளித்து நாங்கள் கொடுப்போம். இப்போ நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ அது வெந்துட்டுருக்கு. வெந்துட்டுருக்கிற கேப்பில் நம்ம தாளிச்சிடலாம். பாருங்கள், எண்ணெய் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். 2 டீஸ்பூன் தான் ஊற்றிருக்கோம். அதில் கடுகு போட்டாச்சு. அதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், அப்புறம் 4 பல் பூண்டு போடணும். அப்புறமா வெங்காயம், இந்த 4ஐயும் போட்டு கருவேப்பிலை, இந்த 5ஐயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வரும். நமக்கே தெரியும் அந்த சவுண்டு. நல்லா பொரிஞ்சு கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லாஸ்ட்டாக ஃபைனலாக குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதில் நம்ம தாளித்து ஊற்ற வேண்டியது தான். நம்ம தாளித்து ஊற்றும்போது அது எப்படி சவுண்டு வருது நீங்களே பாருங்கள். கேட்கவும் அழகாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப ருசியாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். எண்ணெய் ரொம்ப கம்மியான அளவில் சேர்த்துருக்கோம். ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.